வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். மாருதி சுசுகியோட சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, அதை பார்க்கலாம். மொத்த விற்பனை வந்து 2.7% அதிகரிச்சிருக்கு. உள்நாட்டு விற்பனை 6.1% குறைஞ்சிருக்கு. ஏற்றுமதியை பொறுத்தவரையில் 52% அதிகரிச்சிருக்கு. பயணிகள் வாகன உற்பத்தி 26% அதிகரிச்சிருக்கு. உள்நாட்டு விற்பனை வந்து குறைஞ்சது கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மாருதி சுசுகி இப்போதைக்கு வாங்குகிற விலையில் இல்லை, ப்ரைஸ் நல்லா இறங்கணும், பொறுமையாக இருங்க. நல்லா இறங்கவும் வாங்கிக்கலாம், லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அஸ்வின்ஸ்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு சப்ஸ்கிரைபரு, டாடா மோட்டார் வந்து மெர்ஜருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைக்கும், அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டு 5-6 நாள் ஆச்சு. இப்போ டாடா மோட்டார் மெர்ஜரை பற்றி நம்ம பார்த்தோம்னா என்னுடைய கருத்து வந்து, டாடா மோட்டார் மெர்ஜர் வந்து அந்த மெர்ஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனித்தனியாக பிரியட்டும். பேசஞ்சர் வெஹிக்கிளோட வந்து நம்ம இந்த சிவி நம்ம ஜேஎல்ஆர் சேரட்டும். எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்ச பிறகு ஜேஎல்ஆர் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளோடு சேர்ந்துடும், கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக இருக்கும், 2 ஷேராக பிரிஞ்சிடும். இதெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த கம்பெனி எப்படி ஆக்டிவ் பண்ணுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முதலீடு செய்கிறது சிறந்ததாக இருக்குன்றது என்னோடய கருத்து. இப்போ வந்து அதோட வந்து மொத்தமாக இருக்குது, எல்லாம் பிரிஞ்ச பிறகு தனித்தனியாக காலாண்டு முடிவுகள் வரட்டும், கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக வந்த பிறகு எந்த கம்பெனி நல்லா நம்மளுக்கு தோதாக இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம வாங்கிக்கிறது தான் நல்லதாக இருக்கும். இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து இறங்கவும் வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சேல்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால இந்த விற்பனை அதிகமாகிருக்கவே இது தொடர்ந்து இருக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. அதில் வச்சுருக்கிறவங்க பங்கு கொண்டுக்கங்க. அப்படி புதுசாக வாங்குறவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. இது என்னோடய சொந்த முடிவு, நீங்களும் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா ரொம்ப லாபம்லாம் பிரமாதமாகலாம் இல்லை. இப்போ ஜேஎல்ஆர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது விற்பனை. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம். அது போக இப்போ இந்த கொஞ்சம் ப்ராப்ளமும் உங்களுக்கு தெரியும், இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு சரியாகட்டும், நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் பிரியவும் எது என்னென்ன விலை அப்படின்றத பார்த்து நம்ம வாங்கிக்கிறலாம்ங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்புறம் வந்து விமார்ட் ரீட்டெயிலோட காலாண்டு முடிவு வந்திருக்கு. 2ஆம் காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் விமார்ட் ரீட்டெயிலில் பார்த்தோம்னா செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் மொத்த வருவாய் ஆண்டுக்காண்டு 661 கோடியிலிருந்து இந்த ஆண்டு 807 கோடியாக 22% அதிகரிச்சிருக்கு. இந்த காலாண்டு நிறுவனம் வந்து 25 புதுசாக கடைகளை திறந்துருக்காங்க. 2 கடைகளை மூடியிருக்காங்க. 25 கடை திறந்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். 22% வந்து வருமானமும் அதிகரிச்சிருக்கு. விமார்ட் வச்சுருக்கவங்களுக்கு இது பாசிட்டிவ் நியூஸ். ஹீரோ மோட்டார் கார்பரேஷனோட சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம். மொத்த விற்பனை வந்து 8% அதிகரிச்சிருக்கு. உள்நாட்டு விற்பனை 5% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் ஏற்றுமதி பார்த்தோம்னா 95% அதிகரிச்சிருக்கு. வெளிநாட்டு ஏற்றுமதியில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் உள்நாட்டு விற்பனை வந்து மந்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு அப்புறம் உள்நாட்டு விற்பனை நல்லா அதிகரிச்சிருக்கு. அடுத்த காலாண்டு முடிவில் நல்ல உள்நாட்டு விற்பனையை பதிவு செய்ய வாய்ப்பு இருக்குது எல்லா நிறுவனமும். ஏன்னா இது இப்போ தான் செப்டம்பர்லேருந்து நடைமுறைக்கு வந்ததுனால அடுத்த காலாண்டில் தான் இதோட முடிவுகள்லாம் தெரியும். ஆனால் வெளிநாட்டு ஏற்றுமதியில் நல்லா சிறப்பாக இருக்குது பொதுவாக இந்த ஹீரோ மோட்டார்லாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 5733, லோ 3344, க்ளோசிங் வந்து 5432 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 4500க்கு கீழே ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு ஒன்ஸ் மறந்துடுங்க. இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இப்போ 4500க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம். மொத்த விற்பனை 12% அதிகரிச்சிருக்கு. இருசக்கர வாகன மொத்த ஏற்றுமதி வந்து 10% அதிகரிச்சிருக்கு. 3 சக்கர வாகன விற்பனை வந்து 60% அதிகரிச்சிருக்கு. அப்போ நல்ல விற்பனையை பதிவு பண்ணியிருக்காங்க. பங்கு விலை வந்து 3457, பி ரேஷியோ 69 இருக்குது. செக்டார் பி வெறும் 35 தான். புக் வேல்யூ 21 டைம் அதிகமாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸ்டாக்கோட விலை. அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு விலை கூடியிருக்கு. இது வந்து பை சான்ஸ் 2800க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணி விற்காமல் லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான நிறுவனம். நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியில் இருக்குது எதிர்காலத்தில். அதனால் ஒரு சான்ஸ் கிடச்சா விட்டுறாதீங்க. 3000க்கு கீழேருந்தே சிப்பில் எஸ்ஐபின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம். நான் இப்போதைக்கு விலையில் வாங்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ன்றது என்னோடய கருத்து. அடுத்த காலாண்டு முடிவு நல்லா தான் இருக்க போகுது. அதே சமயம் அதுக்கு அடுத்த காலாண்டு முடிவு நல்லா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைச்ச வேகத்தில் அந்த வருமானம் உயரும்.
அடுத்து இது தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த காலாண்டு, அதாவது அடுத்த காலாண்டு முடிவு நல்லாயிருக்கும், ஜிஎஸ்டி எல்லாம் இது பண்ணியிருக்கிறதுனால. அதுக்கடுத்த காலாண்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் முடிவுக்கு வரணும். அதனால் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இறங்குனா 2800க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு மறந்துட்டு விட்டுறலாம். நல்ல நிறுவனம். டாடா பவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 80 மெகாவாட் திட்டத்திற்கான உற்பத்தியில் மும்பை பவர் விநியோக நிறுவனத்தோட கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பு வந்து 1200 கோடி. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ளோசிங் வந்து 391 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 30, செக்டார் பிஇ 27, புக் வேல்யூ வந்து 105, 3.71 டைம் அதிகமாக இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங் அதிகரிச்சிட்டே போகிறாங்க. அது வந்து பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வேல்யூஷன் வந்து ஹையாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் கடன் வந்து அதிகரிச்சிட்டே போகிறத நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து இவங்க வந்து அடுத்த காலாண்டில், இந்த காலாண்டில் வந்து நல்ல ரிசல்ட்டு ப்ராஃபிட் காமிச்சாங்கன்னா பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த காலாண்டில் டவுன் ஆச்சுன்னா பங்கு விலை இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும். அதனால் இப்போ இந்த காலாண்டு முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 370, 375 அந்த ரேஞ்சுக்கெலாம் போச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண தொடங்கிடுங்க. 3 முறை 2 முறையாக கன்சிடர் பண்ணுங்கள். இறங்க லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம். இது இறங்கி தான் இப்போ இருக்குது ஓரளவுக்கான, இன்னும் கொஞ்சம் விலை இறங்கணும். இதை இப்போ எஸ்ஐபின்ற மாதிரி இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு விட்டுறலாம். அது மாதிரி இப்போ ரிசல்ட் நல்லா இருந்தால் ஏறிடும். ரிசல்ட் நல்லா இல்லாட்டி 350, 350 வரைக்கும் கூட கீழே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே ரொம்பலாம் கீழே போகாது அது. அதனால் இது லாங் டைமாக இது வந்து கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். கோல் இந்தியாவுடைய உற்பத்தி செப்டம்பர் மாதத்தில் 4% குறைஞ்சிருக்கு. கொள்முதலும் 1% குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ளோசிங் வந்து 389 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை வந்து 544 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நல்லா இறங்கியிருக்கு. இப்போ 223 ரூபா லோ வரைக்கும் கீழே போயிருக்கு. கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 360க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்கிக்கங்க. இறங்க வாங்கிக்கோங்க. நல்ல விலை இறங்கிட்டு வருது. இதை வந்து எக்ஸலண்ட் டிவிடெண்ட் 7% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்டுக்காக நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல் இந்தியாவை வாங்கி வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு 7% டிவிடெண்டு பேங்க் வட்டியை விட அதிகம். அதனால் இதை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. அதே சமயத்தில் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, விலை சீப்பாக இருக்கிறப்ப நீங்கள் வாங்கணும். இறங்க எவ்வளோ சீப்பாக கிடைக்குதோ வாங்கி வச்சுக்கிட்டு லாங் டேர்முக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்குக்கு விட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட்டான டிவிடெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் க்ரோத் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. டிவிடெண்டோட வருமானம் உங்களுக்கு நல்ல வருமானமாக இருக்கும். அதை மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு செலக்டட் நிறுவனம், பயன்படுத்திங்க. லாங் டேர்முக்கு வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்காக இது இருக்கும். ஆனால் க்ரோத் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் இப்போ விலை சீப்பாக கிடைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியது இருக்குது. இப்போ இருந்தே கூட கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. சப்ஸ்கிரைபர் புவன்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. முழு விவரம் பார்ப்போம். பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் 1983ஆம் ஆண்டு டாக்டர் பிரமோத் சௌத்ரி என்பவரால் தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து புனேவை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் ஆகியவற்றில் உலகளாவிய நிறுவனமாக இருக்காங்க. நிகர வருமானம் சென்ற ஆண்டு 283 கோடியாக இருந்திருக்கு. இந்த வருஷம் 218 கோடியாக, கிட்டத்தட்ட 25% குறைஞ்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 போன வருஷம் 41 கோடி, மார்ச்சில் இந்த வருஷம் 2025 39 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஜூனில் இப்போ வெறும் 5 கோடியாக 90% விழுந்திருக்கு. ரொம்ப படு மோசமாக விழுந்திருக்கு காலாண்டில் நிகர வருமானம். அப்புறம் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். ப்ரமோட்டர் 32.81% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐ 18.86%, மியூச்சுவல் ஃபண்டு 16.38%, பப்ளிக்கிட்ட 34% ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. ஆனால் ப்ரமோட்டர் ஹோல்டிங் எதையும் குறைக்கலை. எஃப்ஐஐ வந்து படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டும் படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டாங்க. பப்ளிக் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஹோல்டிங்கை. சார்ட் பார்க்கலாம். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 75 ரூபாயிலிருந்து இந்த ஸ்டாக்கு படிப்படியான ஏற்றம். 2024 டிசம்பர், கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 839 ரூபா மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆகிருக்கு. 839 ரூபா போன இந்த ஸ்டாக்கு படிப்படியாக இறங்கி இந்த வருஷம் ஜனவரி 2025 839லேருந்து தொடர்ந்து இறங்கி 439க்கு வந்துருச்சு. பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து கன்சாலிடேஷனில் இருக்குது. அப்படியே இருந்துட்டு ஜூன் காலாண்டில் இப்போ 335 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 875, லோ 328, க்ளோசிங் 335 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 71, செக்டார் பிஇ 50 தான்.
புக் வேல்யூ 70, 4.74 டைம் அதிகமாக இருக்குது. 1.79% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக் ஏன் இறங்கிக்கிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். நிகர வருமானம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வந்து 3 காலாண்டுகளாக குறைஞ்சிக்கிட்டே வருது தொடர்ந்து. இந்த காலாண்டு கிட்டத்தட்ட 90% விழுந்திருக்கு. அது மாதிரி தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஆர்டர்களை வந்து பெறுறதுலையும் திட்டங்களை செயல்படுத்துவதிலையும் தாமதத்தை எதிர்கொண்டு வர்றாங்க. அப்புறம் வந்து எத்தனால் சந்தை வந்து மந்த நிலையில் இருக்குது. 20% எத்தனால் கலப்பு குறித்து அரசாங்கம் வந்து அந்த திட்டத்தை நிலுவையில் வச்சுருக்கு. இது வந்து உள்நாட்டு சந்தையில் வந்து எச்சரிக்கையான எத்தனால் அணுகுமுறையால் வந்து காலாண்டு செயல்திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விமான எரிபொருள் துறையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி வாய்ப்புகள் அடிப்படையில் வலுவாக இருக்கிறாங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்த்தகமாகிறது ஒரு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க வந்து அடுத்த காலாண்டு முடிவு நல்லா இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். வச்சுருக்கிறவங்க 328 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே போனால் வெளியே வந்துடுங்க. திரும்ப மேலே வரோம் வாங்கிக்கலாம். இது லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். அதே சமயம் வந்து இப்போ இது அடுத்த காலாண்டு முடிவு நல்லா இல்லாட்டி ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 328 ஒரு பேஸாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க வந்து கன்சிடர் பண்ணாலும் இந்த 328 தான் கவனமாக இருக்கணும் நீங்கள். அது மாதிரி லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கிறன்னு சொன்னால் அடுத்த காலாண்டு முடிவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து 3 காலாண்டு நஷ்டமாயிருக்கு. அதனால் நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு நிறுவனத்தை எப்படி வச்சுருக்கணும்னா ஒரு 2 காலாண்டு முடிவு சரியில்லைன்னா வெளியே வந்துடணும். ஒரு காலாண்டுலேயே வெளியே வர நல்ல நிறுவனமாக இருந்தால் ஒரு காலாண்டில் 2 காலாண்டில் கூட இருந்துட்டு 3ஆவது காலாண்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் ஒரு நார்மலான நிறுவனம் இந்த மாதிரி நிறுவனம்லாம் வந்து ஒரு 2 காலாண்டு முடிவை பார்த்துட்டு வெளியே வந்துருந்தீங்கன்னா, எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, 2ஆவது காலாண்டு நீங்கள் டிசம்பரில் பார்த்துருக்கீங்க. டிசம்பரில் இருந்து அப்படியே இறங்கி ஒரு மார்ச் காலாண்டில் ஒரு ரூ. 500 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. டிசம்பர் காலாண்டு முடிவும் போன வருஷம் நல்லா இல்லை. அப்போ இந்த வருஷம் மார்ச் காலாண்டு முடிவும் நல்லா இல்லாமல் தான் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் மார்ச் காலாண்டில் வெளியே வந்திருந்தீங்கன்னா முடிவு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு ரூ. 500 விலையில் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பெரிய நஷ்டம் இருந்திருக்காது. ஓரளவுக்கு லாபமும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் குறைஞ்ச விலையில் வாங்கியிருந்தீங்கன்னா. இப்போ வந்து 335க்கு வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன் வந்து ஒரு 2 காலாண்டு முடிவு சரியில்லைன்னா நம்ம வெளியே வந்துடணும். ஒரு காலாண்டு பார்க்கணும். 2ஆவது காலாண்டு முடிவு சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு அப்புறம் முடிவு நல்லா இருக்கிறப்ப திரும்ப உள்ளே போய் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். அதை மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும். இனிமேல் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நல்ல நிறுவனங்களை நம்ம ப்ளூ சிப் கம்பெனியை பற்றி அப்படி கணக்கு பண்ண முடியாது. 2 காலாண்டு முடிவு கொஞ்சம் குறைஞ்சிட்டு 3ஆவது காலாண்டு முடிவு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் அது ப்ளூ சிப் கம்பெனிக்கு இது பொருந்தாது. நார்மலாக இந்த மாதிரி உள்ள கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த முடிவை நம்ம எடுக்கலாம். இப்போ அப்படி எடுத்திருந்தால் ரூ. 500 நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் நஷ்டமாக இருக்காது. ஓரளவுக்கு குறைச்சி வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கும். இதுதான் எனக்கு இந்த நிறுவனத்தில் அடுத்த முடிவை பொறுத்து தான் இந்த நிறுவனத்தை நம்ம முதலீடு செய்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து 3 காலாண்டு ரிசல்ட்டு நல்லா இல்லை. அடுத்த காலாண்டு நல்லா இருந்தால் கொஞ்சம் ஏறும். இல்லை அடுத்த காலாண்டும் சரியில்லைன்னா ரூ. 300 போயிடும். 300 கூட உடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எச்சரிக்கை அதில் ட்ரேட் பண்ணுங்கள். 328 கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே வரும்போது திரும்ப வாங்கிக்கோங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.